கும்பராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எப்படிப்பட்ட கிரக நிலவரம்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுவரை வந்த பாதை கொஞ்சம் கஷ்டமான பாதை தாங்க. ஏன்னா உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. இது இழப்பு கொஞ்சம் பெருசு தான் உங்களுக்கு. கற்றுக்கிட்ட பாடத்துக்கு மேலே நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க, விலை கொடுத்துருக்கீங்க, அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு தைரியம் எப்பயுமே இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். உங்கள் ராசிநாதனே உங்களோட சொந்த வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட தைரியசாலி, அந்த தைரியத்தை உங்களுக்கு எப்பயுமே காலம் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உச்சபட்ச பணக்காரனாக இருந்தாலும் சரி, உச்சபட்ச பாதாளத்தில் இருக்கக்கூடிய பரம ஏழையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மன தைரியன்றது எப்பயுமே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான நிதாசனமான உண்மை இதுதான். அதை தான் இன்னைய வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் காணாமல் போயிருப்பீங்க. இருந்தாலும் இன்றைய வரையும் நீங்கள் எப்படி போராடிட்டு இருக்கீங்க தெரியுங்களா? ஒரு தைரியம் மனசில், எப்பையும் ஒரு வெறி, எதையாவது செஞ்சிருவோம், இழந்ததை பெற்றுடுவோம், நம்மளால் முடியும், இறைவன் இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே தாங்க உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டுருக்கீங்க. இதே நம்பிக்கையோடு தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் எப்பயும் இருக்கும். எந்த இடத்துக்கு வந்தாலும், எந்த நிலைக்கு வந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எப்பயும் ஒரு சனி தசை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலனை சில சமயம் கொடுக்கும். சில சமயம் தவறான பலனை கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்றீங்க. இருந்தாலும் மனோ வலிமை உங்களிடம் பார்த்து மற்றவங்க கிட்ட கற்றுக்கணும். மற்றவங்க கற்றுக்கணும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு வலிமையானவர்கள் நீங்கள். அதே போல் பேசும் பொழுதும் இனிமையானவர்கள் யாருன்னு பார்த்தா நீங்கள் தான். அவ்வளோ இனிமையாக பேசுவீங்க. எல்லா கஷ்டத்தையும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. எல்லார்கிட்டையும் அவ்வளோ எளிமையாக பேசுவீங்க. ஒன்றும் இல்லைங்க, சரியாக போயிடும். ஆனால் உங்களுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதையும் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பம் போல் வாழணும்னு நினைச்சவங்க, பெரிய மகா ராஜா வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக தான் இருக்கும். சில சமயம் அது தவறான வழிக்கு போயிட்டு இன்னைக்கு இப்போ பிரச்சனையில் இருக்கும். உங்களை அறியாமல் நடந்த தவறுக்கு தாங்க இன்னை வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருக்கும் எந்த தப்பும் செய்யவும் மாட்டீங்க, உங்களுக்கும் எந்த தவறும் செஞ்சுக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்திக்கவே மாட்டீங்க. சரியாயிடுங்க, எல்லாம் மாறிடும். உங்களோட தைரியத்துக்கு நல்லா இருப்பீங்க, கவலைப்படாமல் இருக்கலாம். நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பூர்ண கும்பம் போல் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து நிற்குங்க. கவலைப்படாதீங்க. வாழ்க்கை அமைப்பு அப்படி தான் இருக்கும். கஷ்டப்பட்டவங்களால மட்டும்தாங்க மேலே முன்னேறி நிற்க முடியும். அதனால தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஒரு நாள் மாற்றம் உங்களுக்கான வெற்றி பெரிய அளவில் இருக்கும். சாதாரண அளவுலாம் இருக்காதுங்க. உங்களோட வெற்றி தலைமை பண்பு அளவுக்கு இருக்கும். பெரிய இடத்துல இருப்பீங்க. அது எந்த இடமா, வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட பேச்சும் உங்களோட செயலும் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டவங்க என்றைக்கு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இறைவன் அப்படி நினைக்கவும் மாட்டாங்க. அதனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம். அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் செய்யாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும்னு அந்த சின்ன மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க. உறுதியான அமைப்பு உங்ககிட்ட எப்பயுமே இருக்குது. இதை மற்றவங்க சொல்லிலாம் தெரிய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் நீங்கன்ட்டு. அந்த மாதிரி ஆட்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் தொழாதீங்க, தொழவும் கூடாது. அதுதான் நியாயம். கும்பராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கிரகம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அம்சமாக தாங்க இருக்குது. ஏதோ ஒரு சில கிரகம் மட்டும் சரியான அமைப்பில் இல்லைனாலும் மற்ற கிரகங்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது உங்களோட செயல்பாடும் சரியாக இருக்கும் பொழுது எந்த கிரகமும் உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க. இனி மாற்றம் ஏற்படுங்க. சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க. சூரியன் நல்ல ஒரு நண்பர் போல் உங்களுக்கு வருதுங்க. உங்கள் ராசிக்கு நண்பனை போல் வருது. அது எப்படி இருக்கும்? நண்பன் போல்னா தோல் மேலே அப்படி போட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்குது. நிறைய மாற்றம் ஏற்படும். புகழ் கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இதுவரை உங்களை கேவலமாக பார்த்தவங்களும், அலட்சியமாக உங்களை பண்ணவங்களும் இப்போ அவங்க நின்று யோசிப்பாங்க.
தப்பு பண்ணிட்டோமோ, இவங்கக்கிட்ட நம்ம தேவையில்லாமல் இவங்களை அலட்சியப்படுத்திட்டோமோ, கேவலப்படுத்திட்டோமோன்னு இப்போ யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல வந்து நல்ல பலனை கொடுக்க போகிறார். ஜாக்கிரதையாயிருங்க. அதே அளவுக்கு பிரச்சனையும் இருக்குது. காரணம், பொருளாதார வரவு ஏற்படும் பொழுது உங்களிடம் திருப்பி வந்து முக்கிறா போல சூழ்நிலை ஏற்படும். உங்ககிட்ட வருவாங்க, ஏதாவது ஒரு பேசிக்கிட்டு அவங்க அப்படியே அவங்களும் மறந்துடுவாங்க. நடந்ததை மறந்துட்டு உங்ககிட்ட பலனை எதிர்பார்த்துக்கிட்டு வருவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை வீண் பழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையாவது சொல்லி விட்டுட்டு உங்கள் பேரில் இருக்க கோவத்துலேயும் உங்கள் பேரில் இருக்க பொறாமையிலையும் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ ஆனால் நல்ல பலனில் இருக்கிறீங்க. நல்லது நிறைய நடக்க போகுது. உங்களுக்கு மாற்றத்திற்கான வழிவகையை சூரிய பகவான் ஃபஸ்ட்டு கொடுக்குறார். பிரச்சனையே இல்லாமல் ஆக்க போகிறார். பனி போல விலகிடும். எதுவுமே வந்து சூரிய ஒளி பட்ட உடனே பனி எப்படி விலகுது, அதை போல் உங்கள் பிரச்சனைகள் தன்னால் விலக போகுதுங்க. போகக்கூடிய இடத்தெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நியாயமாக எடுத்துக்குவாங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக மட்டும் இருந்தால் போதும். வேறு எதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை சூரியனால் கிடையாது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க. எப்பயுமே உங்களுக்கு குலதெய்வ அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. இப்போ வந்து சூரியன் பலமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் பலமாக இருந்தாலே குலதெய்வம் சப்போர்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே உங்களுக்கு சூரியன் வந்து சப்போர்ட்டில் இருந்தால் குலதெய்வத்தை நீங்கள் வந்து நல்லபடியாக இது பண்ணிக்கலாம். சாமி கும்பிட்டுட்டே இருங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக செய்ய வேணாம். மனசால் நினச்சிக்கிட்டே வாங்க, வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்திரன் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான பலனை தரார். இவ்வளோ நாளாக அது வந்து ஒரு சரியில்லாத இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது. மன ரீதியாக சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. கவலை, கஷ்டம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு டென்ஷனாக ஏதோ சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக தெரியும். உங்களால் கையாள முடியாத மாதிரி கவலைப்பட்டிருப்பீங்க. இப்போ அதற்கெல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்குதுங்க. ஓரளவுக்கு ஒரு சுமாரான பலனை தான் தராரு. இருந்தாலும் மனசஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சந்திரனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்க. உங்களுக்கு பகையெல்லாம் கொஞ்சம் குறையுது. சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது பகைமை உணர்வு உங்கள் மனசுலேருந்து தன்னால் வெளியேறிடும். எப்பயுமே ஒரு டென்ஷனாக இருக்கும். என்னை ஏமாற்றிட்டாங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது தெரியலன்னு ஒரு கவலையில் இருப்பீங்க இல்லையா? இப்போ அதுவே தன்னால் வழி கிடைக்கும். போங்கடா, நீங்களாம் என்ன வாழ்ந்துட போகிறீங்க, பார்த்துக்கலான்ற இடத்துக்கு உங்கள் மனசை நீங்கள் ஆறுதல் சொல்கிற மாதிரி இப்போ வந்து சந்திரன் உங்களுக்கு சரியாக இருக்குது. செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க. இன்னமும் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு செவ்வாய் சரியில்லாமல் தான் இருக்குது. இது எப்படின்னா, ரத்த சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் வரலாம். ரத்தம் குறையிற மாதிரி இருக்கும், நரம்பு வந்து வீக்காக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை தேவையில்லாமல் அடிபட்டு ரத்தம் வெளியேற மாதிரி இருக்கும். இதை மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. இதுதான் இந்த ரத்த சம்மந்தப்பட்ட உடம்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரத்த சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க. சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. திடீர்னு பார்த்தா ரத்தம் நல்லா தான் இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா மயக்கம் வந்திருக்கும். போய் செக் பண்ணாக்கா ரத்தமே இல்லைங்க உங்கள் உடம்புலன்னுவாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இதை மாதிரியான சூழ்நிலை தான் மாறும். அதனால் உணவுகளை சரியாக எடுத்துக்கோங்க. சரியான மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. ரத்த உறவுகளாலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க. பங்காளிகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும். சொத்து உங்களுக்கு பிரித்து தரமாட்டாங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து வர்றதுக்கு கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ காலகட்டம் உங்களுக்கு பூர்வீகத்திலேருந்து சொத்து எதுவும் வர வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் அதில் ஏதாவது சிக்கல், அது உங்களுக்கு பயன்படாத மாதிரியான அமைப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. நிதானமாக பேசுங்க. வந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உட்காந்து பேசுகிற மாதிரி பாருங்கள். எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அதுவே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். கவனமாக மட்டும் இருந்தால் போதுங்க. செவ்வாயால் பெரிய பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. புதன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. புதனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும். தெளிவாக எல்லா முடிவும் தெளிவாக எடுப்பீங்க. உட்காந்து பேசுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? செவ்வாய் சரியில்லை, உட்காந்து பேசுங்கன்னு. இப்போ பேசுவீங்க, அறிவுபூர்வமாக பேசுவீங்க. பிரச்சனையே அங்கே ஏற்படாத அளவுக்கு பேசுவீங்க. அதுதான் புதன் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறார். ஒரு கிரகம் சரியில்லாத பொழுது இன்னொரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான். ஏன்னா புதன் வந்து ஒரு அறிவுபூர்வமாக பேச வைப்பார். எடுத்தங்கவுத்தன் பேச வைக்க மாட்டார். உங்களுக்கு சாதகமானதை பேசுகிறதுக்கு ஆலோசனையாக உங்கள் மூளையிலேருந்து செயல்படும். இதெல்லாம் ஒரு நல்ல பலன் தாங்க உங்களுக்கு. புதனால் உங்களுக்கு நிறைய வந்து மாற்றம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், தொட்டதெல்லாம் தொடங்கும். இதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குருவும் நல்ல இடத்துல இருக்காருங்க. குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. எல்லாத்தையும் எளிதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இவ்வளோ நாள் அவ்வளவு கஷ்டம் இல்லையா? சாதாரண கஷ்டம் கிடையாது, வலி ஜாஸ்தி, கொடுமை ஜாஸ்தி. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாற்றமாக வந்து உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார்.
தொழில் வளர்ச்சி ஏற்படும். இது வரைக்கும் தொழிலில் எதுவும் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். இல்லை எனக்கு வேறு வேலை வேணும், நான் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எல்லாத்துலேயும் ரெஸ்யூம் கொடுங்க, நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும், வேலையெல்லாம் சரியாக இருக்கும். இல்லை வெளிநாட்டுக்கு போகணுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேங்க, இப்போ ட்ரை பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள், வெளிநாட்டுக்கு போயிடலாம், அங்கே நல்ல தொழில் அமைப்பு ஏற்படும். இல்லைங்க நான் இங்கேயே பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்யலாமா, செய்யலாம், பெரிய முதலீடே போகலாம். எதுக்கும் ஒரு சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது பலன் மட்டும் பார்த்துக்கோங்க, நல்லா செய்யலாம். ஆனால் அதற்கான அமைப்பு இருக்குது, உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், சரியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வருமானமே இல்லைங்க, இவ்வளோ நாளாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா உட்காந்துட்டு ஏதோ தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ மாறுங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், உங்கள் தொழில் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நான் இருக்கிறேன், நீ தைரியமாக செய்யுன்ற ஒரு இடத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம் பெருகும். இது வரைக்கும் வருமானமே இல்லை, ரொம்ப டல்லாக போகுது, பொருள்லாம் விற்றே தீரலைன்றவங்களுக்கு பொருள் விற்று தீரும், வருமானம் ஏற்படும், லாபம் ஏற்படும், உச்சபட்சமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் திருமணம் ஆகாமல் நான் வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வரன் கிடைக்குங்க, திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல தெளிவாக படிப்பாங்க, புத்தி கூர்மையாக படிப்பாங்க. கும்பராசி பிள்ளைகள் மோஸ்ட்லி நல்லாவே படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, இல்லை அறிவாளியாக இருப்பாங்க, சிந்தனை தெளிவாக இருப்பாங்க, பேசும் விதம் கூட தெளிவாக கரெக்டாக பேசுவாங்க, எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் கும்பராசி பிள்ளைகள். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும், படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பாங்க. எந்த படிப்பு மேற்படிப்பு படிக்கணுன்றதை இப்போ தெளிவாக சிந்தனை பண்ணி இவங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள். அதே போல் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலே சிந்தனை மட்டும் வைங்க, வேறு எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் அந்த சிந்தனையிலேருந்து மாறும் பொழுது தான் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, அந்த சிந்தனையை மட்டும் அதிலிருந்து டைவர்ட் ஆகாமல் அதுலேயே இருங்க. உங்களுக்கு மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் படிப்புலேயே இருக்கணும். நான் படிச்சுட்டு எல்லாம் எனக்கு வரும் அப்படின்னும் பொழுது அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த சிந்தனையோடு இருங்க, நிதானமாக இருங்கள், லட்சியத்தோடு இருங்க, உறுதியாக இருங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது, நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. கும்பராசிக்காரர்கள் நல்லாவே இருப்பாங்க. என்றைக்குமே அவங்க தலை நிமிர்ந்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள். எந்த விதத்துலேயும் அவங்க தாழ்ந்தவங்களே கிடையாதுங்க. காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சுக்கிர பகவானால் பண வரவு ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். எப்பயுமே ஒரு மாதிரி டல்லாக இருந்தவங்க, மந்தமாக இருந்தவங்க கூட கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பீங்க. சந்திரனோட அம்சம் இருக்கும் பொழுது முகத்தில் ஒரு பவர் கிடைக்கும். பார்க்கும்போதே சாதாரணமாக தான் நீங்கள் போவீங்க, ஆனால் உங்களை பார்க்கும்பொழுது ஒரு ஆஃபீஸர் அப்படி இருக்கிற மாதிரி தோணும். அந்த முகத்தில் ஒரு பிரகாசமாக இருக்கும், தேஜஸ் இருக்கும். இதெல்லாமே சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அனுபவிங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எப்பயும் ஒரு புன்னகையோடு இருங்க, கடுகடுன்னு இருக்காதீங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு சுக்கிரன் அவரோட பலனை காமிக்கும் பொழுது முழுசாக நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு கடுகடுன்னு இருந்துட்டு கஷ்டத்தையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை சுக்கிரன் வந்தாலும் உங்கள் முகம் அவ்வளோதான் இருக்கும். அதனால் அதெல்லாம் நினைக்காதீங்க, சந்தோஷமாக இருங்களேன். சுக்கிரனால உங்களுக்கு ஹீரோ மாதிரி தெரியுங்க எல்லார் கண்ணுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, மறந்துடுங்க, பரவாயில்ல, யாருக்கு நடக்கலை பிரச்சனை, யாருக்கு இல்லை கஷ்டம், அப்படி நினைங்க. உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கும் பொழுது தாங்க நமக்கு பிரச்சனை தலைவலியாக தெரியும். எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சுக்கிரனால் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. அதை நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டுக்கோங்க. அதை தேவையில்லாமல் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க. லாபம் இருக்கோ இல்லையோ நஷ்டத்தை மட்டும் ஏற்படுத்திக்காமல் இருங்க, அப்படியே போயிட்டே இருங்க, கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க. இருந்தாலும் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே ஒரு சோர்வாகவே இருக்கா போல இருக்கும், ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்கும், நோய் இருக்கா மாதிரி, கவலை இருக்கா மாதிரி, ஏதோ ஒரு வலி எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது, சரியாயிடும். கூடிய விரைவில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பம், உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, வலி, மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இதையும் நீங்கள் கடந்து தான் ஆகணும். அப்போ உறுதியாக இருங்க, இதெல்லாம் சரியாயிடும், எனக்கு ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு வலிக்குது, சரியாக போய்டும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு நினைங்க. மருத்துவரை பாருங்கள். தேவையில்லாத சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. அதே போல் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க, டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடாதீங்க, நிதானமாக பேசுங்க.
நீங்கள் சொல்கிறது வந்து கோவமாக இருந்தால் கூட அதை நிதானமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லி பாருங்களேன், அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தால் கூட உம்முன்னு சொன்னீங்கன்னா அவங்க பெருசாக்கி விட்டுருவாங்க. அதனால் ஓரளவுக்கு சாதாரணமாக பேசுங்க. ரொம்ப வந்து டைட்டாக இருக்காதீங்க, லூஸாக இருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, சரியாக போயிடும். காலம் மாறிடும். ரொம்ப மன இறுக்கத்துக்கு போகாதீங்க, மனசை இறுக்கிக்காதீங்க, உங்களுக்கு சரியாக வந்துடும். காலம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் காலம், அவ்வளோதான். இது வரைக்குமே கடந்து வந்துட்டீங்க. இவ்வளோ தூரம் பிரச்சனையை கடந்த பொழுது இந்த கொஞ்ச காலம் உங்களால் சரியாக, அதுவும் ரொம்ப பெரிய அந்த அளவுக்கு கூட இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், அவ்வளோதான். அதுவும் சரியாயிடும். மனோதைரியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நடக்க தான் செய்யும், அதை எதிர்கொண்டு பாருங்களேன். அங்கே ஒன்றுமே விஷயமே இருக்காது. நீங்கள் அதில் பயந்துட்டாதான் அது பெரிய விஷயமா மாறுறது. ஒன்றுமில்லை அப்படின்னு நினச்சி பாருங்கள், அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கால் பாதங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விரைவில் எல்லாமே சரியாயிடும். நடக்கும் பொழுது நல்லா நடங்க. ஏதாச்சும் சும்மா டப்புன்னு விழற மாதிரி அதை மாதிரிலாம் நடக்காதீங்க. பாதத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியாக போயிடும், பிரச்சனை கிடையாது. அதே போல் செப்பல் வந்து நல்ல செப்பல் போட்டு பழகுங்க. சாதாரணமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது நல்லா இல்லாததெல்லாம் போடாதீங்க, அது சரிப்பட்டு வராது. நல்ல செப்பல் போடுங்க, எதுவும் கல்லு கில்லு குத்திக்காமல் பார்த்துக்கோங்க, சரியாக போயிடும். உங்களுக்கு மாற்றம் நிறைய இருக்குதுங்க. சனி பகவானால் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் இருந்தாலும் மனதைரியத்தோடு எதிர்கொள்ளுங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. எந்த கிரகமும் உங்களை ஒன்றும் பண்ணாது, நல்லா இருப்பீங்க. ராகு கேது உங்களுக்கு சரியான இடத்துல இல்லைங்க, கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறார். ராகு கேது அப்படியே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கொஞ்சம் மன தைரியத்தை கொடுக்க மாட்டார். மன தைரியத்தை ஏற்படுத்துகிறவரே கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பலகீனமாவீங்க. அதெல்லாம் ஆகாதீங்க, சரியாக போயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தான். கேது சில பகைவர்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுறீங்க, பகையை ஏற்படுத்திக்காதீங்க, அரவணைச்சு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுங்க, அது பிடிச்ச மாதிரியே போயிடுங்க, அந்த இடத்த கடந்துருங்க. அப்புறம் பிரச்சனை பெருசாக வராது. பிடிக்கலன்னு நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லும் பொழுது தான் பிரச்சனை அதிகமாகும். சரிப்போ இதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க, சரியாக போயிடும். எதுவும் பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு ராகு கேது ஏற்படுத்தாது. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் தைரியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. பொறுமையாக செயல்படுங்க. எந்த செயல் செய்தாலும் நிதானமும் பொறுமையும் வேணும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள், வெளி ஆட்கள் கிட்ட ஆலோசனை எப்பயும் கேட்காதீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க, கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணிக்கின்னு செயல்படுங்க. நிச்சயமாக பெரிய ஆபத்து எதுவும் வராதுங்க. ஏன்னா உங்கள் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் பொழுது எதிரிகள் பயப்படுவாங்க கிட்ட நெருங்கிறதுக்கு. அந்த பக்கம் போனால் அவங்க ஃபேமிலி இருக்குப்பா, நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. அதனால தான் குடும்ப சப்போர்ட் எப்பயும் வேணுன்றது. அதை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. ரொம்ப தீர்க்கமாக நல்லா இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருக்கிறதுக்கு தாங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளத்தை சந்திச்சுக்கிட்டு வரீங்க. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உங்களோட வெற்றி வந்து பெரிய வெற்றியாக இருக்கும். சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் வளர்ந்துடும். இப்போ நடந்து வந்த பிரச்சனையிலே பாருங்கள், நிறைய புத்திசாலியாக இருப்பீங்க. நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க, செயல்பாடு எல்லாமே சரியாக இருக்கும். எடுத்தங்கவுத்தன் எப்பயுமே இனிமேல் முடிவு பண்ண மாட்டீங்க. இது எல்லாமே உங்களுக்கான காலங்கிறதுனால வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலம் சிறப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க.